திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று சூரசம்ஹாரம் லீலை சன்னதி தெருவில் நடைபெற்றது. பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்றன. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி பச்சை குதிரை ஓட்டம் முடிந்த பின் பச்சை குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் ஆறுகால் மண்டபத்தில் சுவாமிக்கு தங்க கிரீடம் சூட்டப்பட்டு திருக்கரத்தில் நவரத்தினங்கள் பதித்த செங்கோல் வழங்கி சேவர் கொடி சாற்றி பட்டாபிஷேகம் நடைபெற்றது. சுவாமியின் பிரதிநிதியாக கோயில் பட்டர் செங்கோலுடன் சேவல் கொடியேந்தி கோயில் பிரகாரத்தை வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து பகல் 12:30 மணியளவில் கோயில் ஆறுகால் மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானையம்மன் திருமண சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். மீனாட்சியம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை முன்னிலையில் 12:40 மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதே நேரம் பெண்கள் புதிதாக தங்களது தாலி கயிறை மாற்றிக்கொண்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் உச்ச நிகழ்ச்சியாக நாளை காலை 6 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பெரிய தேரில் எழுந்தருள்வார். பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க கிரிவல பாதையில் சுப்பிரமணிய சுவாமி தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார்.